தலைமுடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ஈஸியான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இது கருவேப்பிலையை நல்லா அலம்பிட்டு அதை தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நிழலோட உணர்த்திடணும். ஏதாவது ஒரு துணியில் மூடி வெயில் படுற இடத்துல உணர்த்திடுங்க. அதே மாதிரி முருங்கைக்கீரையும் இந்த மாதிரி, அதாவது ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கிற முருங்கைக்கீரை, ரொம்ப பழசாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அதை ஆஞ்சி எடுத்து அதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நிழலோட உணர்த்தி எடுத்துடணும். நல்லா அந்த மாய்ஸ்சரே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து ரெண்டுத்தையும் தனித்தனியாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். வீட்லேயே அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சுட்டு தினம் காலையில், இது பெரிய டீஸ்பூன், அதனால் அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன். இதுலேருந்து முருங்கைக்கீரை போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை அரைச்சதையும் எடுத்து அதையும் இதில் போட்டு ஹாட் வாட்டர் வச்சுருந்தேன் கெட்டிலில், அந்த வார்ம் வாட்டரை இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எதனால் வார்ம் வாட்டர்னால் கொஞ்சம் ஜெரிமான பிரச்சனை வராமல் இருக்கும். இதை நான் கலந்தாச்சு. வார்ம் வாட்டரில் கலந்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி இதை அப்படியே குடிக்க வேண்டியதான். இந்த கண்டெய்னரை தனித்தனியாக ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். காலியாக நீங்கள் செஞ்சு ரெகுலராக இதை யூஸ் பண்ணிகிட்டே வாங்க.